இந்த அரிதான இந்த தேகம் இப்படி ஓடுறதுக்கா? ஏன்னா நாயும் நரியும் பூனையும் தான் பண்ணிட்டு இருக்கு, தின்று திரிந்து உறங்கி. மனுஷன் நீயும் இப்படிதான் இருக்க அப்படின்னா நமக்கு ஒன்னே தோணும், இல்லையே வேற வகையில ஓடுற, கொஞ்சம் ஸ்டைலா ஓடுற, அவ்வளவுதான். அவன் குகையில தங்கினா ஆதிவாசிகள், நம்ம கொஞ்சம் ஸ்டைலா வீடு எல்லாம் அப்படியே கட்டி அந்த நம்ம நினைப்பேன் ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் போனா, இப்படி வாழ்ந்த காட்டுவாசியா இருந்தா நம்ம என்ன லைஃப் இப்போ. மரத்திலையும் கிளைகளிலும் குகைகளிலும் மறைஞ்சிட்டு இருந்தா மாதிரியா இருக்கிறோம் இப்போ நம்ம. நம்ம தானே அது. நமக்கு ட்ரெஸ் என்னங்க, இலைத்தழை எடுத்து போட்டுக்கிட்டோம். அது கூட எதுக்கு? குளிருக்கு, மழைக்கு, வெயிலுக்கு போட்டோம். இதுதான் நம்ம ட்ரெஸ். அப்புறம் விலங்குகளினுடைய தோள்களை எடுத்து ஆடையா போட்டுக்கிட்டோம். நம்ம சாப்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க? நெருப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பச்சையா தின்னோம். இப்படி வாழ்ந்த மனுஷன் இப்ப வாழறான் பாருங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்த பெரிய பெரிய மால்லாம் போனா அவன் தேவைகளை பார்ப்போம். என்ன தேவையோட ஆதி மனிதன் வாழ்ந்திருப்பான்னு தோணும். அவனுக்கு தேவை பசிக்கு சாப்பாடு, தாகத்துக்கு தண்ணி, தங்கறதுக்கு தூங்கறதுக்கு ஒரு சின்ன உறைவிடம், தேகத்தை மறைக்க ஒரு ஆடை. இவ்வளவுதாங்க. உணவு, உடை, உறைவிடம். 3 தான் நம்ம தேவை. இத பெருக்கி வச்சிருக்கோம் பாருங்க. இவ்வளவு பொருளாசை விட்டு எதுக்கு மறந்துட்டோம்? இறைவன மறந்துட்டோம்.